ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. ஆனா இப்பவே தமிழக அரசியல் களம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. நேற்று தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை அதிமுகவின் மூத்த அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு முன்னிலையில ராஜினாமா கடிதம் கொடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்கிறாரு. இன்று அவர் தாவேகால இணைஞ்சிருக்கார். எம்ஜிஆருக்கு பக்கபலமா நின்றவர். 1977 எம்ஜிஆர் முதல் முறையாக சட்டமன்ற முதலமைச்சர் ஆகும்போது சத்தியமங்கலம் தொகுதியில முதல் முறையாக வெற்றி பெற்றவர். அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளந்த போது ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என்று இரு அணிகள் உருவாச்சு. அதுல அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு உறுதுணையாக நின்று அதாவது சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். இப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் உறுதுணையாக நின்று அவர்கள் வெற்றிக்கு அல்லும் பகலும் பாடுபட்டு உழைச்சவர். இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. சிதறி கிடக்கின்ற அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டார். ஆனா அது முடியல. அவரு 10 முறை தேர்தலை சந்திச்ச ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 9 முறை 1996 தேர்தலை தவிர எல்லா தேர்தலிலும் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிருக்கிற ஒரு மனுஷன் விரக்தியில தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறா அப்படின்னா அவருக்குள்ள எவ்வளோ ஒரு மன கஷ்டம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் அவர் எடுத்திருக்கின்ற அந்த மூவ், அவர் எடுத்திருக்கின்ற அடுத்த அவருடைய நடவடிக்கை சரியானதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.